3 BHK 8 தோட்டாக்கள் குருதியாட்டம் படங்களை இயக்குன ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த், சரத்குமார், தேவயானி நடிச்சிருக்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோன்னா, சரத்குமார் அவருடைய மனைவி தேவயானி, மகன் சித்தார்த், மகள் மீதா ரகுநாத் எல்லாரும் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி வீடு மாறுறதால ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இறுதியில் வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு நடுத்தர குடும்பத்தோட போராட்டமாக சொல்லியிருக்கிற படம் தான் 3 BHK. ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தோட கனவுமே ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி சரத்குமாரோடைய குடும்பம் சொந்த வீடு வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். சரத்குமார் நடுத்தர குடும்பத்து தலைவனா, அன்பான கணவரா, பாசமுள்ள அப்பாவா அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற அவருடைய தோற்றமும் ரொம்பவே நல்லா இருக்கு. சித்தார்த்துக்கு சித்தா படத்துக்கு அப்புறமா மற்றும் ஒரு நல்ல கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பள்ளி மாணவன், கல்லூரி மாணவன், கணவன் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பொருந்தி போகிறாரு. அப்பா மேலே பாசம் வச்சிருக்கிறதாகட்டும், ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட வெடிச்சு அழறதாகட்டும் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு சித்தார்த். அதே மாதிரி தேவயானி, மீதா ரகுநாத், சைத்ரான்னு ஒவ்வொருத்தருமே தங்களோட அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண ஆவரேஜ் மாணவனா சித்தார்த்தோட கதாபாத்திரம் நம்மளில் பல பேருடைய முகமாகவே மாறி இருக்கு. பிடித்த கோர்ஸை படிக்க முடியாமல் பெற்றவங்க ஆசைக்காக ஒரு கோர்ஸை எடுத்து அதில் சரியாக படிக்கவும் முடியாமல் பெற்றவங்களுக்காக பொறுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை எத்தனையோ பேர் தொலைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சித்தார்த்தோட கேரக்டர் ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதே மாதிரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பணக்கார வீட்டுக்கு மருமகளாக போய் கஷ்டப்படுற எல்லாருக்கும் மீதா ரகுநாத் கேரக்டர் கனெக்ட் ஆகும். நீங்கள் நல்லா இருக்கணும், என்ன மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்னு சரத்குமார் சொல்கிற இடம்லாம் கலங்க வைக்குது. இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் நடுத்தர மக்களுடைய வீடு வாங்கும் கனவை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பட் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவர்டோஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஒவ்வொரு முறையும் அவங்க பணம் ரெடி பண்ணும் போதும் தடை வரணும் அப்படின்னு வலிஞ்சு திணிக்கப்பட்ட மாதிரி சில காட்சிகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வாடகை வீட்டில் நடக்கிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். அம்ரித் ராம்நாத் மியூசிக்கில் பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி நல்லாவே இருக்குது. தினேஷ் பி கிருஷ்ணனுடைய ஒளிப்பதிவு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கு. கணேஷ் சிவா எடிட்டிங்கும் ஓகே தான். நடுத்தர மக்களுடைய வீடு வாங்குற கனவை முதல் பாதியில் அழகாக சொன்ன இயக்குனர் இரண்டாம் பாதியில் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா சீரியல் பார்க்குற உணர்வை தவிர்த்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த 3 BHK பில்டிங் நல்லா தான் இருக்குது. பட் இன்டீரியர் ஒர்க்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா இன்னும் கலர்ஃபுல்லாக வீடு வந்திருக்கும்.